மியான்மர் நிலநடுக்கத்தால் 25 பேர் இடிபாடுகளில் சிக்கி பலி. சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம். பாங்காக்கில் சீட்டுக்கட்டு போல் சரிந்து விழுந்த கட்டடம். தாய்லாந்தில் அவசர நிலை பிரகடனம் அறிவிப்பு. மியான்மர் தாய்லாந்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க தயார். நிலநடுக்க பாதிப்புகளை தொடர்ந்து பிரதமர் மோடி அறிவிப்பு. அவசர நிலை தொலைபேசி எண்களை வெளியிட்ட தாய்லாந்து இந்திய தூதரகம். நிலநடுக்கத்தால் எந்த இந்தியரும் பாதிக்கப்படவில்லை என விளக்கம். (2026) தமிழ்நாடு மிக வித்தியாசமான சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும். தேர்தலில் தவேக, திமுக இடையேதான் போட்டி என்றும் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் ஆவேசம். இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மன்னர் ஆட்சிக்கு தமிழ்நாட்டு பெண்கள் முடிவு கட்டுவார்கள் என தவேக தலைவர் விஜய் பேச்சு. பாஜக ஆட்சியை பாசிச ஆட்சி என சொல்லிவிட்டு நீங்கள் செய்யும் ஆட்சி என்ன என்றும் ஆவேசம். மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே, உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? தினம் உங்களுடைய இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க. ஜிஎஸ்டி வரியை மட்டும் சரியாக வாங்கிக் கொள்ளும் மத்திய அரசு நிதியை ஒதுக்க மட்டும் தயங்குவது ஏன் தமிழ்நாடு என்றாலே அலர்ஜியா என்றும் தவேக தலைவர் விஜய் கேள்வி. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? தவேக பொதுக்குழு கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தமிழக அரசு மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இருமொழிக் கொள்கையில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக உள்ளது. மாநில அரசின் கல்விக் கொள்கையை மீறி வேற்றுமொழியை திணிப்பது கண்டனத்துக்குரியது எனவும் தீர்மானம். தொகுதி மறுசீரமைப்பு முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் வலியுறுத்தி தவேக பொதுக்கூட்டத்தில் தீர்மானம். மகளிர் அணி நிர்வாகிகளுடன் அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்ட தவேக தலைவர் விஜய். செல்ஃபி கேட்டவுடன் சிரித்த முகத்துடன் போஸ். தவேக தலைவர் தளபதி விஜய் அல்ல, வெற்றி தலைவர் விஜய். பட்டம் கொடுத்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினார் ஆதவ் அர்ஜுனா. பொது மேடையில் பேசும்போது அரசியல் புரிதலோடு விஜய் பேச வேண்டும். கட்சி தொடங்கிய பின்பு எத்தனை முறை மக்களை சந்தித்து இருக்கிறார் என்றும் அண்ணாமலை கேள்வி.
சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. 2026 திமுகவை ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே பாஜகவின் இலக்கு என்றும் அண்ணாமலை விளக்கம். மதுரை காவலர் கொலை குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி மறுப்பு. அனுமதி வழங்க கோரி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் பேரவையிலிருந்து வெளியேற்றம். அவை மரபை மீறி செயல்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். அதிமுக எம்எல்ஏக்களை ஒருநாள் சஸ்பெண்ட் செய்தும் நடவடிக்கை. மக்களை அச்சுறுத்த முயற்சிப்பவர்களுக்கு எதிர்க்கட்சியினர் துணை நிற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தவறு செய்தவர்கள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் விளக்கம். சபாநாயகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றுவதையே குறிக்கோளாக கொண்டுள்ளார். அவையிலிருந்து வெளியேறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்கள் பிரச்சினைகள் பற்றி கூறுவதுதான் எதிர்க்கட்சிகளின் கடமை. காவலர் கொலை குறித்து பேரவையில் பேச அனுமதி மறுப்பை சுட்டிக்காட்டி இபிஎஸ் பேட்டி. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கஞ்சா விற்பனையாளர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் தெரிவிப்பவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் காட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய முடியாது. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தொடர சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூ போட்டு பாசிஸ்டுகளை அலறவிட்டவர் முதலமைச்சர். பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரை. மதுரை உசிலம்பட்டியில் காவலர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் உரிய நிவாரணம் வழங்க கோரியும் உறவினர்கள் சாலை மறியல். கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவது குறித்து அரசு உரிய முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும். மருதமலை கோயில் குடமுழுக்கு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஏக்நாத் ஷிண்டேவை காமெடியன் குணால் கம்ரா விமர்சித்து நகைச்சுவையாக பேசிய வழக்கு. இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே ஆர்சிபி அணிகள் இன்று மோதல். தோனி கிங் கோலி ஆட்டத்தை காண குவிய தொடங்கிய ரசிகர்கள். சென்னை பெங்களூரு இடையிலான ஐபிஎல் போட்டிக்கு கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை. 13 பேரை கைது செய்து திருவல்லிக்கேணி போலீசார் நடவடிக்கை. தென்காசி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம். திமுக கவுன்சிலர்கள் சிலர் ஊழல் செய்வதாக மற்றொரு திமுக கவுன்சிலர் கூறியதால் சலசலப்பு.
மதுரை ஆட்சியரின் காரை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களால் பரபரப்பு. வீட்டு வசதி வாரியத்திற்கு நில எடுப்புக்கான பணத்தை முழுமையாக ஒப்படைக்காததால் ஜப்தி. விருதுநகர் அருகே செயல்படாமல் இருந்த பட்டாசு ஆலையில் தீ விபத்து. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணையில் தகவல். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பிளாஸ்டிக் பொருட்கள் தரம் பிரிக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவிற்கு புகை மூட்டம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. கோவை மாவட்டம் சித்தாபுத்தூர் பகுதியில் சாலையில் சென்ற ஆம்னி காரில் பற்றிய தீ பற்றியதற்கான காரணம் குறித்து காட்டூர் காவல்துறையினர் விசாரணை. மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு. மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரம்ஜானின் கடைசி வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையான அல்விதா நமாஸ். நாடு முழுவதும் மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. ஆந்திர மாநிலம் நந்தியாலாவில் இருதரப்பை சேர்ந்த திருநங்கைகள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. சாலையிலேயே ஒருவர் மீது ஒருவர் கற்களை வீசி கொடூர தாக்குதல். நேபாளத்தில் மன்னராட்சி ஆதரவாளர்களுக்கும் குடியரசு ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல். வன்முறையால் பொது சொத்துக்கள் சேதம். ஊரடங்கு பிறப்பிப்பு. காசாவில் இஸ்ரேல் தாக்குதலால் குழந்தைகள் உட்பட 14 பேர் பலி. 3 வாரங்களுக்கு மேலாக உணவின்றி பாலஸ்தீனியர்கள் தவிப்பு என ஐநா தகவல். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.